ஹே கைஸ், இந்த எபிசோட்ல தனுஷ் இயக்கி நடித்திருக்கும் ராயன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற நியூ வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டடா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, ராமாயண காலத்து பழி வாங்குற கதை தான். என்னது ராமாயணமா நீங்க கேட்டீங்கன்னா, அட ஆமாங்க, ராமாயணத்தை ரெஃபரன்ஸ் வச்சு தான் அந்த கதையை எழுதியிருக்காரு தனுஷ். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ராவணன் சூர்பனகை கேரக்டர்ல தனுஷும் துஷராவும் நடிச்சிருக்காங்க. விபூஷணன் கும்பகர்ணன் கேரக்டர்ல சந்தீப்பும் காளிதாசும் நடிச்சிருக்காங்க. அப்படியே அந்த பக்கம் போனோம்னா, ராமன் கேரக்டர்ல சேதுராமன் பேர்ல எஸ்ஜே சூர்யா நடிச்சிருக்காரு. அவர் தம்பி லட்சுமணன் கேரக்டர்ல திலீபன் நடிச்சிருக்காங்க. இப்படி ராமாயண கேரக்டர் வச்சு ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காரு தனுஷ். அதனால ஸ்டோரியில பெருசா ரிவீல் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் ஈஸியா ப்ரிடிக்ட் பண்ற ஸ்டோரி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜா இருந்தாலும் இன்ட்ரோ பிளாக் நல்லா இருந்துச்சு. சரி, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்க போதும்னு நினைச்சோம்னா, இன்ட்ரோ முடிஞ்சு படம் ஆரம்பிச்சோன்னே ஒரு ட்விஸ்ட் ஒன்று வருது. யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட். அந்த ட்விஸ்ட்டில் லாஜிக்கே இல்லைனாலும் தனுஷோட ஸ்க்ரீன் ட்ரீட்மெண்ட்ல செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருந்துச்சு. ஆனாலும் கிளைமேக்ஸ்ல மட்டும் ஏன் அந்த ஆதி காலத்து டெக்னிக்கை யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. அது என்னன்னா, ஹீரோக்கும் வில்லனுக்கும் காம்பர்பேஸ் பண்றதுக்காக ஒரு சாங், அந்த சாங்குக்கு பின்னாடி நடக்கிற ஒரு ஸ்டேஜிங். இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இதை யூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. அந்த இடத்துல நம்மளே சேவ் பண்ணது, நம்மளே மட்டும் இல்ல, இந்த படத்தையும் சேர்த்து சேவ் பண்ணது ஏஆர் ரஹ்மானோட மியூசிக். அட ஆமாங்க, ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கை தனியா எடுத்து வச்சிட்டோம்னா இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜ் தான். ஏஆர் ரஹ்மான் உதவியோட தனுஷ் டைரக்டரா சொல்லிக்கிறாரு, வாழ்த்துக்கள். ஆனாலும் டைலாக் போர்ஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா கதைக்களத்தோட சொல்லாடல் மிஸ் ஆகுது. இந்த படத்தோட மெயின் பில்லரே ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் தான். இந்த படத்தோட ஹீரோ தனுஷ்னாலும் செகண்ட் ஹீரோ ஏஆர் ரஹ்மான் தான். பாட்டெல்லாம் ஆல்ரெடி ஹிட். குறிப்பா கிளைமேக்ஸ் சாங்ல உசிரே நீதானே அந்த பாடல் வரி வரும்போது மொத்த தேட்டரும் அள வச்சுறாரு மனுஷன். பிஜிஎம்லயும் மிரட்டி விட்டாரு. முக்கியமா செகண்ட் ஹாஃப் தூக்கி நிப்பாட்டினதே இவரோட மியூசிக் தான். படத்தோட சினிமாட்டோகிராஃபி ஓம் பிரகாஷ் பண்ணியிருக்காரு. தனுஷோட ஃபேவரட்டான சினிமாட்டோகிராஃபர். நானே வருவேன் படத்துக்கு அப்புறம் பண்ற படம். இந்த படத்துல மோஸ்ட்லி நைட் சீக்வன்ஸ் தான். அதனால லைட் செட்டிங்லாம் பக்காவா பண்ணியிருந்தாங்க. முக்கியமா இன்ட்ரோல் ஃபைட் சீன்ல ரெயின் எஃபெக்ட்லையும், கிளைமேக்ஸ் ஃபைட் சீன்ல ஃபயர் எஃபெக்ட்லையும் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெண்டு இடத்துலையும் இவரோட ஒர்க் டாப் நாச்சா இருந்துச்சு. சூப்பர். படத்தோட எடிட்டிங் ஜிகே பிரசன்னா பண்ணியிருக்காரு. படம் 2 hours 25 minutes ஓடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வாட்டர் பாக்கெட் சாங்கும் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் லேகா இருந்துச்சு. ஆனாலும் செகண்ட் ஹாஃப் கிறிஸ்பாவே கட் பண்ணியிருந்தாரு. எங்கேயுமே போர் அடிக்கல. முக்கியமா ஆர்ட் டைரக்டர் ஜாக்கியோட ஒர்க்கை பத்தி சொல்லணும். ஒரு செட்டு போட்டுட்டு மொத்த படத்தையும் அந்த செட்டுக்குள்ள எடுக்க முடியுமான்னு கேட்டா இந்த படத்தை உதாரணமா சொல்லலாம். ஆமாங்க, மொத்த படத்தையும் ஒரு செட்டுக்குள்ள தான் எடுத்திருக்காங்க. ஆனா எங்கேயுமே செட்டுன்னு சொல்லிட்டு ரிவீல் ஆகல. அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு இவரோட ஒர்க்கு. கிளைமேக்ஸ்ல ராமாயணத்தை டிஃபைன் பண்ற மாதிரி அனில் படம் போட்ட சீரியல் லைட்ஸ், ராவணனோட படம், துர்க்கையோட படம்னு சொல்லிட்டு நிறைய குறியீடுகள் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இனி சோசியல் மீடியால ஒவ்வொன்றா டீகோட் பண்ணி வெளியிடுவாங்க. ஸ்டண்ட் பீட்டர் ஹெயின் பண்ணியிருக்காரு. இன்டர் பிளாக்ல வர ஃபைட் ஆகட்டும், கிளைமேக்ஸ்ல வர ஃபைட் இருக்கட்டும், மிரட்டி விட்டார் மனுஷன். முக்கியமா துஷராவை வச்சு செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஃபைட் சீன் பண்ணியிருப்பாங்க. செம்ம ரியலிஸ்டிக்கா பண்ணியிருந்தாங்க. சூப்பர். ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோன்னா, தனுஷோட 50வது படம் ரக்கடா காட்டுறதுக்காக மொட்டை அடிச்சுட்டு லைட்டா முடி வளர்த்துட்டு மீசை வச்சு நடிச்சிருக்காரு. ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. ஆனாலும் வழக்கம் போல நடிப்புல மிரட்டி விட்டார் மனுஷன். துஷரா தனுஷோட தங்கச்சியா நடிச்சிருக்காங்கன்னு சொல்றத விட வாழ்ந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஆனாலும் அண்ணன் தங்கச்சியோட பாண்டிங்க இன்னும் கொஞ்சம் காமிச்சிருக்கலாம்னு தோணுச்சு. செல்வராகவன் ஒரு சில இடத்துல நல்லா நடிச்சிருக்காரு. ஒரு சில இடத்துல இவரோட நடிப்பு செயற்கையா தெரிஞ்சிச்சு. ஆனாலும் செல்வராகவனோட ஆக்டிங் கரியர்ல இந்த படம் பெஸ்ட்னு சொல்லலாம். சந்தீப் குடிச்சிட்டு ரவுடிசம் பண்ற கேரக்டர், கொடுத்த கேரக்டர் நல்லாவே நடிச்சிருந்தாரு. ஆனாலும் இவர் கேரக்டர் இன்னும் ஸ்ட்ராங்கா எழுதிருக்கலாம்னு தோணுச்சு. அதே மாதிரி தான் காளிதாஸ் ஜெயராமோட கேரக்டரும், அவரும் கொடுத்த கேரக்டர் நல்லாவே நடிச்சிருந்தாரு. ஆனா இவங்க 2 பேர் கேரக்டர்லையும் டெப்த் இல்லைன்னு தோணுச்சு. அபர்ணா பாலமுரளி கேரக்டர் இந்த படத்துக்கு தேவையில்லாத கேரக்டர். இந்த படத்துல ஒன்று தண்ணி அடிக்கிறாங்க, இல்ல சந்தீப்பை போட்டு அடிக்கிறாங்க, இல்ல தண்ணியை போட்டு கெட்ட வார்த்தை பேசுறாங்க. அவ்வளவுதான், பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. எஸ்ஜே சூர்யா வழக்கம் போல நடிப்புல மிரட்டி விட்டாரு. செகண்ட் ஹாஃப்ல தான் இவர் கேரக்டரே ஃபோக்கஸ் பண்றாங்க. முக்கியமா செகண்ட் ஹாஃப் சூடு பிடிச்சது காரணமே இவர் தான். சரவணன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் தான் வராரு. இவர் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரா நடிச்சிருந்தாரு. பிரகாஷ் ராஜ், வரலட்சுமிலாம் நடிச்சிருந்தாங்க. பெருசா சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. படத்தோட மைனஸ்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் கேஸ்டிங்கை சொல்லலாம். தனுஷ், சந்தீப், காளிதாஸ் 3 பேத்தையும் அண்ணன் தம்பியா பார்க்கவே முடியல. ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் ரூம் எடுத்து தங்கின மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் சந்தீப்பும் அபர்ணா பாலமுரளி ஜோடி செட்டே ஆகல. அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரியே இல்லை. ஏதோ பார்க்கறதுக்கு அக்கா தம்பி கேரக்டர் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அப்புறம் அறந்தாங்கி நிசாவுக்கு வேற ஏதாவது கேரக்டர் கொடுத்துருக்கலாம். போலீஸ் கேரக்டர் அவங்களுக்கு செட்டே ஆகல. 2வது மைனஸ்னா தனுஷோட ரைட்டிங்கை சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்ல அவர் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம். ஒரு இடத்துல தனுஷ் ஊசி நூலை வச்சு துணி தச்சுட்டு இருக்காரு. அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா அதே ஊசி நூலை வச்சு துஷரா சந்தீப் காயத்துக்கு ஸ்டிச்சிங் போட்டுட்டு இருக்காங்க. எப்படா அப்படின்ற மாதிரி தான் அந்த சீன்லாம். ஓவராலா இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, தமிழ்ல ரத்தம் தெறிக்க தெறிக்க ரிவெஞ்ச் ஸ்லாஷர் மூவி நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தை பார்க்கலாம். எவ்வளவு ரத்தம் கேட்டீங்கன்னா, நீங்க படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது உங்க ட்ரெஸ்ஸை நீங்க உத்து பார்ப்பீங்க, ஏதோ ரத்தம் தெரிச்சிருக்கான்னு. அந்த அளவுக்கு ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் இந்த படத்துல இருக்கு. இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் நான் போன தியேட்டர்ல சில குழந்தைங்களை கூட்டிட்டு வந்திருந்தாங்க, சில அறிவாளிகள். அவங்க தான் கூட்டிட்டு வராங்கன்னு பார்த்தா இதை தியேட்டர்ல எப்படி அலோவ் பண்றாங்கன்னு தெரியல. மறுபடியும் சொல்றேன், இந்த படம் ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம், குழந்தைங்களுக்கான படம் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. இந்த படத்துக்கு நான் தர ரேட்டிங் 3 out of 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நான் உங்கள் கான்காட். நீங்கள் பார்த்து ரசித்தது சினிமா வித் கான்காட்.